வணக்கம். நான் சங்கீதா வெங்கட் பல்லடத்துலேருந்து பேசுகிறேன். என்னோட 2 பிள்ளைங்களும் நவபாரத்தில் படிக்கிறாங்க. ஸ்டாண்டர்ட் 7 அண்ட் ஸ்டாண்டர்ட் 4ல். ரொம்ப ஒரு குழப்பமான சூழ்நிலையில் இருக்கும்போது தான் என்னுடைய ஃப்ரெண்ட் அவங்களுடைய சன்னை இங்கே சேர்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருந்ததுனால நானும் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் அபவுட் த ஸ்கூல் வாஸ் ஆசம். அண்ட் செகண்ட் பார்த்திங்கன்னா பிள்ளைங்களை சேர்த்ததுக்கப்புறமா தே ஹேட் அ கிரேட் இம்ப்ரூவ்மெண்ட் இன் தேர் ஹோல் என்டையர் ஸ்ட்ரக்சர் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரே டெக் சேவியாக தான் இருப்பாங்க. ஆல் த டைம் லேப்டாப், வைஃபை இல்லை எல்லாமே டிவி எல்லாமே வைஃபை கனெக்டடாக இருக்கிறதுனால ஃபுல்லாக டெக்னாலஜி பேஸ்டாக தான் இவங்க இருந்துகிட்டே இருக்காங்க. அந்த படிக்கிறது மேலே அந்த ஹோம் ஒர்க் பண்ணுற வரைக்கும் மட்டும்தான் அவங்களுக்கு அந்த சீரியஸ்னஸ் இருக்குது. அப்புறம் உட்காந்து படிக்கணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை. பட் இங்கே பார்த்திங்கன்னா அவங்க ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்ட்ரக்சர்டான ஒரு ஃபார்மேட் வச்சுருக்காங்க. 2 hours கேம்ஸு. அதே பார்த்திங்கன்னா அந்த பிள்ளைங்களுக்கு ஹாப்பி ஹார்மோன்ஸ் இன்டியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. அவங்க மசில் ஃபிட்னஸ் வந்துடுது. அவங்களுக்கு நல்ல ஒரு ஃபிட்டாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துடுது. கேம்ஸு சர்வோதயா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த கேம்ஸஸ் நல்லா ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்காங்க. மெயின் ஃபஸ்ட்டு என்னோடய பிள்ளைங்களோட டிஃப்ரென்சஸ் நான் எதில் பார்த்தேன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு அவங்களுடைய கையெழுத்து அழகாக மாறிடுச்சு. 2 பேருக்குமே கையெழுத்து கொஞ்சம் சுமாராக தான் இருந்தது. இந்த பிள்ளைங்களை எங்கே அடித்து வளர்த்துறது அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்போ பார்த்திங்கன்னா கையெழுத்து முத்தாக இருக்குது 2 பேருக்குமே. அதில் அவங்க ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. 2வது பார்த்திங்கன்னா ஸ்டேஜ் ஃபியர். எந்த ஒரு பிள்ளையும் ஸ்ட்ரீட் ஸ்மார்ட்டாக இருக்கணும் இந்த காலத்துலலாம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஏன்னா நம்ம பொத்தி வளர்த்து வெளி உலகம் அவங்கள டக்குன்னு டிசப்பாயிண்ட் ஆகிடுறாங்க. எதுனாலும் டக்குன்னு டிப்ரெஸ் ஆகிடுறாங்க. ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா மேடை பேச்சாளராக அவங்கள முதல்ல ஆக்குறாங்க. ஃபஸ்ட்டு எல்லார் கையிலையும் மைக்கு கொடுத்துட்றாங்க. உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ நீ ப்ராக்டிஸ் பண்ணி அழகாக நீ பண்ணு அப்படின்னு. பட் பார்த்திங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி சில்ட்ரன் they are now capable to go on the stage and talk. ஒரு நிமிஷம் பேசு அப்படின்னா ஒன்றுமே அவங்க யோசிக்கவே தேவையில்லை. அவங்க பாட்டு அழகாக பேசுவாங்க. ஸோ ஸ்டேஜ் ஃபியர் அண்ட் இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வார்த்தை இப்போ நம்ம ஒரு வார்த்தையை ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது கூட நம்ம லோக்கலாக ப்ரொனவுன்ஸ் பண்ணாமல் கரெக்டாக எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது, சரியாக எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது, அது இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த இங்கிலீஷை அவங்க ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அந்த கம்யூனிகேஷன் எல்லாமே நல்லா பண்ணுறாங்க. மற்றபடி எல்லா சப்ஜெக்ட்ஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. கேம்ஸு, அவங்களுடைய கையெழுத்து, அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுடைய அந்த ஸ்டேஜ் ஃபியரு, இந்த கூச்ச சுபாவம், இது எல்லாமே போயிடுச்சு. 4வது பார்த்திங்கன்னா அந்த படிப்புக்குன்னு அலாட்டட் டைம் வச்சு அவங்க கிளாஸ் ரூம்ஸில் வச்சு படிக்க வச்சு அவங்களுக்கு அந்த படிப்பு மேலே இவங்க 2 பேருக்குமே இன்ட்ரெஸ்ட் வர வச்சதுக்காக ஸ்கூலுக்கு நான் ஹேட்ஸ் ஆஃப் அப்படின்னே சொல்லுவேன். ஸோ மெனி திங்ஸ் ஹேப்பன்ட் அஸ் அ குட். அவங்களுக்கு ஒரு நல்ல வைப் இருக்குது. அந்த டீச்சர்ஸோட நல்ல ஒரு என்விரான்மெண்ட்டில் அவங்க வளர்கிறாங்க. சாப்பாடெல்லாம் பார்த்திங்கன்னா வெஜ் அண்ட் நான்வெஜ் இருக்குது. ஸோ அந்த நான்வெஜ்ஜை மிஸ் பண்ணுறதா அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அண்டு நிறைய செலிப்ரேஷன்ஸ் வச்சுருக்காங்க. பிள்ளைங்க ரொம்ப எந்த விதத்துலேயும் ஒரு எந்த விதத்துலையும் they should not think they are away from home அப்படின்னு சொல்லிட்டு நிறைய செலிப்ரேஷன்ஸு, தோசா மேளா, அப்புறம் நிறைய விஷயங்கள் அவங்க இப்போ சில்ட்ரன்ஸ்க்காக முக்கியத்துவம் கொடுத்து பண்ணிகிட்ருக்காங்க. எனக்கு இது ரொம்ப கிடைச்சது ஒரு பெரிய வரப்பிரசாதம் அப்படின்னே சொல்லுவேன். ஏன்னா நான் ட்ராவலிங், என்னோடய ஒர்க் ரிக்வயர்ஸ் ட்ராவலிங். நான் இங்கே விட்டுட்டு போகிறதா அங்கே விட்டுட்டு போகிறதா, பிள்ளைங்க படிப்பு கெட்டு போயிடும், பஸ்ஸுக்கு போகணும் அப்படின்னு ரொம்ப டென்ஷனில் இருந்த காலத்தில் இது எனக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதமாகவே வந்தது. I thank each one of the teachers, the management for properly structuring the entire the educational system. இவங்க ரொம்பவே ரொம்ப அற்புதமாக பண்ணிகிட்ருக்காங்க. எனக்கு பார்த்திங்கன்னா I am 200% satisfied with the school and their curriculum and the way of teaching. இது எல்லாமே எனக்கு என்னோட பிள்ளைங்க ஒரு நல்ல சிட்டிசனாக வருவாங்க. இந்த சமுதாயத்துக்கு நான் நல்ல ஒரு சிட்டிசனை அவங்க கொண்டு கொடுத்துருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு 100% இருக்குது. தேங்க்யூ ஈச் ஒன் ஆஃப் யூ டீச்சர்ஸ்.